சரி, உன் வேலையை பார்ப்போம். சரிங்கம்மா. இன்னும் அடிக்கடி வரா? இவளுக்கு வேற வேலையே கிடையாதா? வாங்க. வாங்க வாங்க சம்பந்தியம்மா. என்ன இப்படி வர? காபி டீ ஏதாவது கொண்டா? என்ன வரவேற்பெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு? நீங்க என்ன சாதாரண விஷயத்துக்கா வரேன்னு சொன்னீங்க? ரொம்ப முக்கியமான விஷயமாச்சே. ஏன் நிக்கிறீங்க? ரம்யா, ரம்யா யார் வந்திருக்காங்கன்னு பாரு. அக்கா வந்திருக்காங்க. ஹாய் காய், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ வரப்போறத காலையில இருந்து மாமா சொல்லிட்டே இருந்தாரு. உங்க அக்கா எல்லா விஷயத்திலும் கரெக்ட். அதான் சொன்ன மாதிரி கரெக்டா டைட்டுக்கு வந்துட்டாங்க. ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. இல்ல வேணாங்க, முதல்ல நான் வந்த வேலையை முடிச்சிடுறேன். கொடுத்த வாக்க காப்பாத்தணும் இல்லையா? ரம்யா இந்தா. அக்கா, இந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்க. வாங்கிக்குமா? இந்த டாக்குமெண்ட்ஸ் மாமனார் கிட்ட கொடுத்து 2 பேர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. அவர் தான் இந்த டாக்குமெண்ட்ஸை பத்திரமா பார்த்துப்பாரு. வா வா ரம்யா, தம்பிக்கு நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. தீர்க்க சுமங்களே இருமா. இந்தாங்க மாமா பாருங்க. நான் எதுக்குமா பார்க்கணும்? உங்க அக்கா எல்லாத்தையும் சொன்னபடிதான் செஞ்சிருப்பாங்க. செஞ்சுட்டேன். சொன்னது எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் நானு. நீங்களே படிச்சு பாருங்க. அதெல்லாம் எதுக்குங்க? இல்ல படிச்சு பாருங்க. என்ன எல்லாத்தையும் ரம்யா பேருக்கு எழுதிருக்கீங்க? எவ்வளவு நாள் தான் சொத்தெல்லாம் என் பேர்ல வச்சிட்டு இருக்கிறது சொல்லுங்க. உங்களுக்கு சேர வேண்டிய பங்கெல்லாம் உங்க குடும்பத்துக்கு வந்து சேரும் சொன்னேன். இப்ப நான் இதை செஞ்சுட்டேன். நேத்து லாயர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் இதை நான் எழுதிருக்கேன். செஞ்சிட்டீங்க, சொன்னபடியே செஞ்சிட்டீங்க. ரம்யா பேர்ல எழுதுனதுல உங்களுக்கு ஒன்னும் வருத்தம் இல்லையே? என்னங்க, எனக்கு என்ன வருத்தம் இருக்க போகுது? உங்க சொத்தை உங்க தங்கச்சி கொடுத்துருக்கீங்க, அவ்வளவுதானே. என் வாழ்க்கை எந்த திசையில போகுதுன்னு எனக்கே தெரியல. நீங்களும் வயசுல பெரியவங்க. இனிமே வாழ போறது உங்க மகனும் மருமகளும் தான். அவங்க அனுபவிக்க வேண்டியவங்க இல்லையா? ஆமாமா. ஏற்கனவே உங்க புருஷ சம்பாதிச்சு வச்சிருக்கிறதே எக்கச்சக்கம். பிற்காலத்துல அது அவர் யார் பேர்ல எழுதி வைக்க போறாரு? உங்க பையன் பேர்ல எழுதினா என்ன, என் தங்கச்சி பேர்ல எழுதினா என்ன, எல்லாம் ஒண்ணுதானே. இதுல எதுவும் இல்லைன்னு இல்லாம இருக்கணுமே. என்ன யோசிக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க சரிதான். உன் புத்திசாலித்தனத்தை எங்கிட்டயே காட்டுறியா? நீங்க என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல ரம்யா, இதெல்லாம் போய் பத்திரமா பீரோல வச்சுக்கமா. என்ன மத நின்னுகிட்டு இருக்க? சம்பந்தி மக ஏதாவது காஃபி டீயாவது கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணு. ஐயோ இல்ல வேணாங்க, நான் கிளம்புறேன். சரி, அப்ப நான் வரேன் ஸ்ரீனிவாசன். இப்படி சாப்பிடாம போறீங்களே, இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கலாம். நான் வரேன். சரி. இது எதிர்பார்க்கல, எதிர்பார்க்கறது செய்யறதுதான் இந்த அபிராமி. எதிர்பார்க்கலதான்,
ஆனா எதிர்பாராததுல இருந்து மேல்றவன் தான் இந்த ஸ்ரீனிவாசன். அம்மா. மதன், உங்க அப்பா பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? இல்லம்மா, நான் வேறொரு விஷயம் சொல்ல வந்தேன். என்னப்பா? சேம்பர்ல கிடைச்ச நியூஸ். அந்த சீமாட்டி அபிராமி தன் சொத்தை தன் கூட பிறந்தவங்களுக்கு 2ஆ பிரிச்சு கொடுத்திருக்கா. ஒண்ணு தம்பிக்கு, இன்னொன்னு ஸ்ரீனிவாசனுக்கு கொடுக்கறதா இருந்த பங்க அபிராமி தன் தங்கைக்கு கொடுத்திருக்கா. எல்லாம் விஜயகுமார் சார் தான் சொன்னார். யார் சொத்தை யார் பங்கு போடுறது? இத நீ வேற என்கிட்ட சொல்ல வந்துட்ட. அவ உருப்படவே மாட்டா. அம்மா, இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அபிராமி கையில சொத்து இருந்தா அது குரங்கு கையில கிடைச்ச பூ மாலை மாதிரி பிச்சு பிச்சு போட்டுருப்பா. அவ தம்பி தங்கச்சி மேல இருக்கிற பாசத்துல சொத்தை எழுதி வச்சுட்டா. நாளைக்கு அபிராமியை பத்தின எல்லா விஷயமும் தெரிய வந்துச்சுன்னா அவங்க மனசு எப்படி வேணாலும் மாறலாம். ஏன்னா அபிராமி அளவுக்கு அவங்க கெட்டவங்க இல்லம்மா. ஒரு வகையில பார்த்தா நம்ம சொத்து எல்லாமே பாதுகாப்பான இடத்துல தான் இருக்கு. அதுவும் நமக்கு நல்லது தானேம்மா. நம்ம சொத்து அவங்க கைக்கு போனது நல்லதுங்கிறியா? ஆமா, காலப்போக்கில் எது வேணாலும் நடக்கலாமா. அபிராமிக்கும் ஸ்ரீனிவாசனுக்கும் தகராறு வரலாம். தம்பி தங்கச்சிங்க அபிராமிக்கு எதிராக கூட மாறலாம். நமக்கு கெடுதல் செஞ்சவனுக்கு அந்த ஆண்டவன் தண்டனை கொடுக்காம விட மாட்டாமா. அம்மா, அபிராமி எதையோ சாதிச்சுட்டு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா அவ பாவத்துக்கு மேல பாவம் செஞ்சுக்கிட்டே போறா. நீங்க வேணா பாருங்க, அவ கண்டிப்பா ஒரு நாளைக்கு பாதாளத்துல விழ போறா. அந்த நாள் வரத்தான் போகுது. டாட், என்னமோ பேசணும்னு சொன்னீங்க, அமைதியாவே வந்துட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்ன விஷயம் சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, இன்னைக்கு காலையில அபிராமி நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. அபிராமி வீட்டுக்கு? என்ன விஷயம்ப்பா? உனக்கே தெரியும், அபிராமிக்கு நான் ஒரு பெரிய பக்கபலமா இருந்திருக்கேன். அவளுடைய ஒவ்வொரு மூவும் நான் யோசிச்சது. இவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்கேனே, அதுக்கு பதிலா அவ ஆர்கே இண்டஸ்ட்ரீஸ், ஆர்கே பிசினஸ் எல்லாத்தையும் என் பேருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இதுதான் எங்களுக்குள்ள இருக்கிற ஒப்பந்தம். ஓகே, அதை தான் செட்டில் பண்றேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதுக்கு என்ன இப்போ? செட்டில் பண்ணாங்க, வேற விதமா செட்டில் பண்ணா. வேற விதமானா புரியலப்பா. அபிராமி ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு கேம் ஆடி இருக்கிறா. சுயநலக்காரி. என் பேருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய எல்லா சொத்தையும் உன் பொண்டாட்டி, அதான் ரம்யா, அவ பேருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கிறா. டாட், ரம்யா பேர்ல இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கிறது ஒன்றும் பெரிய தப்பு இல்லையே. முட்டாள்தனமா பேசாதரா. எனக்கு அப்புறம் என் பிசினஸ், என் சொத்து, என் ஆஸ்தி, என் அந்தஸ்து எல்லாம் யாருக்கு? உனக்குடா. இன்ஃபேக்ட் உனக்காகத்தான் நான் இந்த கேம்லாம் ஆடிக்கிட்டே இருக்கேன். அதை புரிஞ்சுக்க. என் பேர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணலனாலும் பரவாயில்ல, உன் பேர்ல பண்ணிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு அவ தங்கச்சி ரம்யா பேர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணா என்னடா அர்த்தம்? அபிராமிக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல, கடைசி வரைக்கும் பிடி அவ கையிலேயே இருக்கணும்னு ஆசைப்படுறான். நீங்க வருத்தப்படுற அளவுக்கு இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. நான் உடனடியாக ரம்யாட்ட பேசுறேன், சரியா? இங்க பாருங்க, எது எப்படி நடந்தாலும் நான் எப்பவும் உங்க பக்கம் டாட். தேங்க்யூ. இதெல்லாம் நான் சொன்னதா? என் பொண்டாட்டி கிட்ட எப்படி கேட்கணுமோ நான் அப்படி கேட்கிறேன், ஓகேவா? நான் திரும்பவும் சொல்றேன், இது எல்லாத்தையும் உன் பேருக்கு எழுதணும் தான் என் ஆசை. இதெல்லாம் நீங்க சொல்லி எனக்கு தெரியணும். ஏதோ என் மனசு புரிஞ்சுக்கிட்டா சரிடா. ஓகே டாட். உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
மாமா பத்தி ஏதோ தகவல் கிடைச்சதா? என்ன ஒண்ணு பேசாம இருக்கு அர்ஜுன்? அக்கா, எங்க ஆளுங்க கேசவ், ஹரி, பாலாஜி எல்லாரும் தேடிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தினேஷோட ஆளுங்களும் தேடிட்டு தான் இருக்கிறாங்க. ரெண்டு பக்கமும் வேலை நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா நியூஸ் தான் எதுவும் கிடைக்கல. 4 பேர் ஆயிட்டே இருக்குக்கா. அதை நினைச்சதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. பிசினஸ் சர்க்கிள்ல விஜயகுமார் தேடுறதா போன் பண்ணாரு. அடிக்கடி மாமா போன டெல்லி, பாம்பேக்கு ஆள் அனுப்பியிருக்காங்களா? இருந்தாலும் அத்தை மனசொடைஞ்சு போயிருக்காங்க. அதை பார்க்க தான் முடியல. ஒரு ஒரு இருக்கு திரும்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த இருக்கு தளர்றதுக்குள்ள மாமாவை அத்தை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும். அக்கா, நிச்சயமா நிறைவேறும். நாங்க உங்களுக்கு பக்கபலமா இருக்கோம். அது போதும்பா. பால் குடிச்சிட்டு படிங்க. என்ன இன்னைக்குதான் புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்க? அன்பான கணவனுக்கு என்னைக்குமே மனைவி புதுசு தான். நீங்க என் மேல நிறைய அன்பு வச்சிருக்கீங்க. நான் தான் உங்ககிட்ட அப்பப்ப கோச்சிக்கிறேன். அதெல்லாம் சரி. இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு கோச்சிக்காம பதில் சொல்லணும். என்ன? ஒண்ணும் இல்ல, அப்பா கொஞ்சம் மன வருத்தத்துல இருக்காரு. மாமாவா? எதுக்காக? காலையில உங்க அக்கா வந்து உன் பேர்ல எழுதின எல்லா ப்ராப்பர்ட்டிஸோட டாக்குமெண்ட்ஸையும் உன்கிட்ட கொடுத்துட்டு போனாங்களாமே. ஆமா, எனக்கு தர வேண்டியது தந்துட்டு போனாங்க. அதெல்லாம் கரெக்ட் தான். என்ன, உங்க அக்கா கொடுத்ததெல்லாம் உன் பேர்ல கொடுக்காம என் பேர்ல கொடுத்துருக்கலாமேன்னு அப்பா ஃபீல் பண்றாரு. இவ்வளவுதானா? இதை அவர் என்கிட்டே சொல்லிருக்கலாமே. நான் அவரோட மருமக தானே. நாளைக்கு போய் அக்கா கிட்ட பேசுறேன். யார்கிட்ட பேசி எல்லாத்தையும் மாத்த சொல்றேன். எனக்கு இருக்கிற எல்லாமே உங்களுக்கு தானே சொந்தம். அதுல எந்த மாற்றமும் இல்லையே. என்னங்க, நம்மளுக்குள்ள எந்த ஒரு காரணத்து கொண்டும் பிரிவு வந்துடக்கூடாது. இந்த பதில உன்கிட்ட நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ரம்யா. இது பாருங்க, உங்களை விட எந்த சொத்தும் எனக்கு பெருசு இல்லை. சரி, ரம்யா போய் தப்பா நினைச்சிட்டாரு. உடனே அப்பா கிட்ட சொல்லணும். அங்க அந்த அந்த மேல இருக்கிறத எடுங்க. இது இதோட ரேட் சொல்லுங்க. 120 சார். சரி, ஓகே, இதை பேக் பண்ணி. ஓகே சார். எப்படி இருக்கே கார்த்திக்? உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. சாந்தி உன்னை ஏத்துக்கல, நீ என்னை விட்டுட்டு போனாலாவது அவன் ஏத்துப்பான்னு பார்த்தா அதுவும் நடக்கல. என்ன பண்றதுப்பா? நீ செஞ்ச தியாகத்தை அவ புரிஞ்சுக்கல. பாவம் தான். நீ கட்டின பொண்டாட்டி இப்ப இல்ல, அப்பா ஓடி போயிட்டாரு. இருந்த சொத்து கை மாறி போச்சு. எப்பவுமே புலம்பிட்டு இருக்கிறதுக்கு ஒரு அம்மா. உண்மையிலே உன்னை பத்தி நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்குடா. என் மேல உனக்கு நிறைய நிறைய கோபம் இருக்கும். ஆனா என்ன பண்றது? பரீட்சையில சரியா எழுதலனா வாத்தியார் ஃபெயில் தானே ஆக்குவாரு. அதுக்கு வாத்தியார் கோச்சுட்ட முடியுமா? ஆனா ஒண்ணு, உன் அண்ணன் இருக்கானே ரொம்ப புத்திசாலி. என் கூட இருந்த போதும் அவ கூட இருந்தா, நான் இல்லாத போதும் அவ கூட இருக்கா. அவன் புத்திசாலி, நீதான் முட்டா.
ஆமா, உன்னை நம்பின பாவத்துக்கு நான் முட்டாள் தான். இந்த நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் தான் நான் இப்போ ஒரு வழி சொல்றேன். கேட்டா உனக்கு நல்லது. இத பாரு கார்த்திக், நீ வேணா என்ன வெறுக்கலாம். ஆனா நான் என்னைக்குமே இப்ப கூட நான் உன்னை வெறுக்கல. இன்னும் சொல்லணும்னா என் தம்பி ஷாம் மேல வச்சிருக்கிற அன்பை விட ஒரு தனி அன்பு உன் மேல நான் வச்சிருக்கேன். அதனால நான் சொல்றது கேளு. வசதியான வீடு இருக்கு, அங்க உனக்கு ஒரு ரூம் தரேன். என் ஆபீஸ்ல, அதான் என் ஆபீஸ், அதுல உனக்கு ஒரு வேலை போட்டு தரேன். மாசானா கை நிறைய சம்பளம். உனக்கு வேற என்ன வேணும்? இப்படியே காலம் பூரா என் கால் அடியில உன் வாழ்க்கை ஓட்டிடு. என்ன சொல்ற? ஏய், வாய மூடு. என்னது? ஆமா, உன்னை அண்ணி அண்ணின்னு வாயாரவும் மனசாரவும் தினம் தினம் கூப்பிட்டு இருந்தனே, அதுக்கு நீ நிறைய செஞ்சுட்ட. நியாயமா இந்நேரம் நான் உன்னை கொண்டு இருக்கணும். ஆனா நீ பொம்பளை ஆயிட்ட. ஒரு போர் வீரனுக்கு பொம்பளை போடுறது அழகு இல்ல. அதான் இப்படி நீ உயிரோடு தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. இல்லன்னு வச்சுக்க, இந்நேரம் உன் சமாதியில புல் பூண்டு முளைச்சிருக்கும். இங்க பாரு, என் நிம்மதி, என் சாந்தி, இது ரெண்டையுமே நீ என்கிட்ட இருந்து பிரிச்சிருக்க. உன்னை சும்மா விட்டுருவன் மட்டும் நினைக்காத. ச்சீ, என் முகத்தை பார்த்து நேரா பேசுற. எந்த அளவுக்கு மனசாட்சியை வித்தவனா இருப்ப. வாழ்க்கையில எந்த லட்சியமும் இல்லாம வாழ்ந்தவனா. என் நண்பனோட மரணம் எனக்கு ஒரு லட்சியத்தை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. சாந்தியும் குழந்தையும் வாழ வைக்கலாம்னு நினைச்சேன். அவங்களையும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன். விட மாட்டேன், உன்னை விட மாட்டேன். எங்களை பிரிச்சதுனால மட்டும் நீ நிம்மதியா இருந்துட முடியும்னு நினைக்காத. எனக்குள்ள எரியிற நெருப்பு நிச்சயமா உன்னை அழிச்சிடும்.